ஸ்ரீ லாஹிரி மகாஷயர் வைதீக நெறி வாழ்க்கை. பாரத நாட்டின் கலாச்சாரத்தில் சாஸ்திரிய முறைகள் அல்லது ஏற்பாடுகள் மற்றும் யோகத்தின் நியமனங்கள் அல்லது யோக சாதனையின் நெறிமுறைகளுக்கும் ஒரு அபூர்வமான அற்புதமான ஒற்றுமை அல்லது தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. வர்ணாசிரம முறைகளின் பிரகாரம் பாரத மக்கள் சாஸ்திரங்களில் குறிப்பிடத்தக்க நிச்சயிக்கப்பட்ட மார்க்கத்தில் வாழ்க்கை நடத்துவதோடு அல்லாமல் யோக சித்தியும் அடைந்திருக்கின்றனர். அதன் மூலம் அவர்கள் மரணத்தை வெல்வதிலும் வெற்றி கண்டிருக்கின்றனர். சரீரம் தளர்ந்து மரணமடைந்த பிறகு அவர்கள் யோகத்தின் உபாயங்கள் மூலம் அதை கந்தல் துணியை போல் கலற்றி எறிந்து புதிய சரீரம் எடுக்கின்றனர். காளிதாசர் காலம் வரை இந்த கலாச்சாரம் பரம்பரையாக தொடர்ந்து நடந்து வந்தது. இந்த உண்மையை நாம் ரகுவம்ச காவியத்திலும் வாக்கியத்தின் மூலம் அறிய முடிகிறது. யோகிராஜ் வேதாந்தம், பகவத்கீதை, உபனிஷத்துக்கள் மற்றும் அநேக தர்ம நூல்களை ஆத்மா சம்பந்தமான மற்றும் யோக சம்பந்தமான முறைகளில் வியாக்கியானம் செய்தார். அவருடைய அந்த வியாக்கியானங்கள் அபூர்வமாக இருந்தன. அவைகள் வேதாந்தம் முதலியன சாதாரண பாமர மக்களால் அறிந்து கொள்ளப்படுபவைகள் அல்லவை. ஆதலால் அவர்களுக்கு பிரயோஜனப்படும் வகையில் விசேஷ முறையில் எளிதாக அறியும்படி வியாக்கியானம் செய்தார். குறிப்பாக பகவத்கீதையை இம்மாதிரியான சாதனை முறைகளின் ரகசியங்கள் மற்றும் ஆத்மா சம்பந்தமான யோகம் சம்பந்தமான வியாக்கியானங்கள் அதற்கு முன்னர் யாராவது அவ்வளவு எளிதாக செய்தார்களா என்னவோ இதை பற்றி தெரியாது. ஆரம்பத்தில் கீதையானது சாதாரணமாக பண்டிதர்கள் மற்றும் வித்வான்களால் தான் விமர்சனம் செய்யப்பட்டது. சாமானிய ஜனங்களுக்கு அதை பற்றி அவ்வளவாக பிரச்சாரம் செய்யப்படவில்லை. அவர்தான் கீதையை மனிதனின் ஆத்மாவின் வளர்ச்சி மற்றும் பாதையை காண்பிப்பவராக எளிதில் அறிந்து கொள்ளும்படி உபதேசம் செய்தார். அவர் கீதையை பாரத தேசத்தின் உயிர் என்று நினைத்தார். ஆகையால் கீதையை ஆயிரக்கணக்கில் பிரசுரிக்க செய்து பக்தர்களுக்கு வழங்கினார். தினந்தோறும் அவர் கீதையை வியாக்கியானம் செய்து பக்தர்களுக்கு எடுத்துரைப்பார். அவருடைய அற்புதமான கீதா வியாக்கியானத்தின் காரணமாக அநேக பக்தர்கள் கவர்ந்திழுக்கப்பட்டு அவரிடம் வந்தனர். இதற்கு முன்னர் அநேக ஆச்சாரியார்களும் மற்றும் மகாத்மாக்களும் கீதையை பலவிதமான கோணங்களில் கண்டிருக்கின்றனர். சிலர் அத்வைத வாதம், சிலர் துவைதவாதம், சிலர் விசிஷ்டாத்வைதவாதம் ஆகிய கோணங்களில் கீதையின் பேருரையை தயாரித்தனர். சிலர் இதில் ஞானத்தை பிரதானமாகவும் மற்றும் சிலர் பக்தியை பிரதானமாகவும் குறிப்பிட்டனர். சிலர் கர்மத்தை பிரதானமாகவும் குறிப்பிட்டனர். ஆனால் கீதை பூரணமாக யோக சாஸ்திரம் என்னும் திருஷ்டியில் குறிப்பிட்ட சில அறிவாளிகள் தான் இந்த அறிந்து கொண்டு இந்த உண்மையை அனுபவபூர்வமாக கண்டனர். கீதையின் 18வது அத்தியாயம் முழுவதும் யோகம்தான். விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் முதலியன. இதை தவிர கீதாவின் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் இதை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே கீதையானது பிரம்ம வித்யா விஷயத்தை கூறும் யோக சாஸ்திரமாகும். இறைவனை அடையும் பொருட்டு எவ்வாறு கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம் முதலியன பிரசித்தி பெற்றிருக்கின்றனவோ அதே பிரகாரம் யோக மார்க்கம் ஒரு பிரசித்தி பெற்ற மார்க்கமாகும். பழங்காலத்தில் ரிஷிகள் யோக மார்க்கத்திற்கு மிக அதிகமான கௌரவம் அளித்தார்கள். கீதையில் எல்லா இடங்களிலும் யோக மார்க்கத்தை பற்றிய விவாதம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் சம்பந்தமாக விஞ்ஞான பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட தத்துவங்கள் மற்றும் உண்மைகளுடன் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இது விமர்சன பூர்வமான சாஸ்திரம் மட்டுமல்ல. இதில் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மற்றும் அந்த மார்க்கத்தின் சம்பந்தப்பட்ட கர்மங்கள் மற்றும் அவைகளின் நியமங்களின் முறைகளை குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை யோகியாக வேண்டும் என்று உபதேசிக்கிறார். ஏனென்றால் யோகியை தவிர மற்ற யாருக்கும் கீதையை அறிந்து கொள்ளக்கூடிய முழு சாமர்த்தியம் கிடையாது. கீதையானது சாதனா மற்றும் அனுபவத்தின் புத்தகமாகும். எனவே யாராவது ஒருவர் கர்மம், பக்தி மற்றும் ஞானம் முதலிய எந்த மார்க்கத்தில் சாதனை செய்தாலும் அவை எல்லாமே யோகம்தான். யோகம் இல்லாமல் சாதனை செய்ய முடியாது. யோகம் அதாவது சந்திப்பு. யோகத்தின் அர்த்தம் கூடுதல் அல்லது சேர்தல் அல்லது சங்கமம் ஆதல் ஆகும். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவது அல்லது சேருவதுதான் யோகத்தின் அடிப்படை உத்தேசமாகும். ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் சேர்க்க வைப்பதுதான் எல்லா சாதகர்களுடைய ஒரே குறிக்கோளாகும். யோகிராஜ் அவர்களால் எழுதப்பட்ட கீதா வியாக்கியானத்துடன் மற்றும் அநேக நூல்களின் வியாக்கியானம் கிடைக்கிறது. தனித்தனி சாஸ்திரங்களின் ஆத்மீக சம்பந்தமான விஷயங்களை அவர் பக்தர்களின் முன்னால் வியாக்கியானம் செய்யும் பொழுது பஞ்சானன் பட்டாச்சாரியார், பிரசாத் தாஸ் மற்றும் மகேந்திரநாத் சான்யால்
ஆகியோர் அதை எழுத்து வடிவம் கொடுத்தனர். பின்னால் அவர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் பெயரில் நூல்களாக பிரசித்து வெளியிட்டனர். யோகிராஜ் தன் பெயரில் எந்த நூலையும் பிரசுரிக்க அனுமதி கொடுக்கவில்லை. அவருடைய நாட்குறிப்பில் வைசேஷிக் தரிசனம், அதாவது மகரிஷி கனாத் என்பவரால் எழுதப்பட்ட 6 தரிசன சாஸ்திரங்களில் பொருட்கள் மற்றும் திரவங்களை நிரூபிக்கும் ஒரு தரிசன சாஸ்திரம் யோக சாஸ்திரத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டது மற்றும் அதை பற்றிய ஒரு அபூர்வமான வியாக்கியானம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அவரால் வியாக்கியானம் செய்யப்பட்ட கீதை மிகவும் அபூர்வமானது. உதாரணமாக, கீதையில் சொல்லப்பட்ட பகவான் கூறினார் என்பது அவருக்கு முன்னாலும் பின்னாலும் எல்லோரும் ஸ்ரீ பகவான் கூறினார் என்றுதான் விளக்கம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் யோகிராஜ் அவர்கள் தன் விளக்க உரையில் கூடஸ்தா மூலமாக பரமாத்மா மூலமாக அனுபவம் உண்டாக்கப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். இது முழுவதுமாக ஒரு அனுபவத்தில் பிறக்கக்கூடிய விளக்க உரையாகும். கூடஸ்தா பரமாத்மா தான் எல்லாமே ஆகும். ஏனென்றால் ஸ்ரீ பகவான் கீதையில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16 இந்த உலகில் சரண் என்றும் அக்ஷரன் என்றும் 2 புருஷர்கள் பிரசித்தி பெற்றவர்கள். அவர்களில் வடிவெடுத்தவர்கள் எல்லாமும் பொருட்கள் எல்லாமும் அழியக்கூடிய அக்ஷரன் ஆகும். கூடஸ்தா சைத்தன்யர் நிலையானதும் நாசமற்றதுமான புருஷர் அக்ஷரன் என்று கூறப்படுகிறது. இந்த கூடஸ்தா என்பது என்ன? இதை பற்றி முன்னால் யாருமே வியாக்கியானம் செய்யவில்லை. அப்படியும் இதன் வியாக்கியானம் அவ்வளவு சுலபமானதும் அல்ல. இதை சாதனா மூலமாகத்தான் அடைய முடியும். உணர்வு மூலம்தான் அறிய பெறுவதாகும். இதை யோகிகள் தான் அறிகிறார்கள். நிகாயி என்று ஒரு வார்த்தை, அதாவது கொல்லன், பட்டறைக்கல் என்று பொருள். இந்த பட்டறைக்கல் மீது கொல்லனும் ஆச்சாரியும் இரும்பு அல்லது தங்கத்தை அடித்து அடித்து அதை அநேக விதமான பொருட்களால் அலங்காரப்படுத்தி அணிகலன்களாகவும் மற்றும் இதர பொருட்களாகவும் மாற்றுகிறார்கள். அவ்வாறு தயார் செய்கிறார்கள். ஆனால் பட்டறைக்கல் அப்படியே மாறாமல் முதலில் இருந்தது போல் இருக்கிறது. பட்டறைக்கல்லில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவதில்லை. அது எந்த விதமும் மாறுதல் இல்லாத தோற்றத்தை உடையதாக இருக்கிறது. அதே போல் கூடஸ்தாவின் ஆதாரத்தில் உலகின் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆதாரமாக இருக்கின்றன. எல்லாமே மாறக்கூடியவைகள். ஆனால் கூடஸ்தா மாறும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அது நிலையானது, அழிவற்றது. அதாவது எதை நாம் 3ஆம் கண் அல்லது ஞான திருஷ்டி அல்லது ஞானக்கண் என்று சொல்கிறோமோ அதுதான் கூடஸ்தாவின் விளக்கமாகும். இதே கூடஸ்தாவில் யோகியானவர் நிலையாக ஆழ்ந்திருக்கும் பொழுது பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களின் ஞானத்தையும் அவர் அடைகிறார். அது அவருடைய அனுபவம் மூலமாக பிரகாசிக்கிறது. கூடஸ்தா தான் எல்லாவற்றின் ஊற்று அல்லது அடிப்படை கேந்திரமாகும். அங்கு ஆன்மீக உலகின் பிரகாசமான தோற்றம் உண்டாகிறது. கூடஸ்தாவில் ஆழ்ந்திருக்கும் போது யோகிக்கு எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைக்கிறது. யோகியின் முன்பு எந்த விதமான வினாக்கள் உதிர்கின்றன. கூடவே அவற்றின் தாக்கங்களும் தர்க்கங்களும் அவைகளுக்கான சமாதானங்களும் அவர் முன்னால் தோன்றுகின்றன. எவ்வாறு தூரதிருஷ்டி கண்ணாடியின் உதவியினால் வெகு தூரத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் அருகில் காணப்படுகின்றனவோ அதே போல கூடஸ்தாவில் ஆழ்ந்திருக்கும் பொழுது பிரம்மாண்டமான பிரபஞ்சம் காணப்படுகின்றன. அர்ஜுனன் ஒளி தத்துவம் அவன் மூலமாக யோகியின் மனதில் ஆசைகள் பெருக்கெடுக்கின்றன. கூடஸ்தா ஸ்ரீ கிருஷ்ணர் மூலமாக நிரந்தரமான ஜோதி வெளிப்படுகிறது. எல்லா யோகிகளுக்கும் இந்த அனுபவம் உண்டாகிறது. எனவேதான் கீதையானது அனுபவத்தின் நூல் ஆகும். ஆகையால் அவர் தன் விளக்க உரையில் கூடஸ்தா மூலமாக அனுபவம் உண்டாகிறது என்று கூறியிருக்கிறார். யோகிக்கு பிராணாயாமம் செய்து ஆழ்நிலையில் இருக்கும் பொழுது யோனி முத்ரா மூலமாக ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள தங்கமயமான வட்டம் அல்லது சுற்றளவு அல்லது மண்டலத்தின் நடுவில் இருக்கும் கருநீல நிறத்தின் நடுவில் புள்ளி போன்ற தோற்றத்துடன் ஒரு கண் தெரிகிறது. அதற்கு பின் கோடிக்கணக்கான சூரியர்களின் பிரகாசத்துடன் தோற்றம் கொண்டு அது யோகிக்கு ஆத்ம தரிசனம் கொடுக்கிறது. இதுதான் சுதர்சன சக்கரம். இதை தரிசிப்பதன் மூலம் யோகியின் எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. அவர் அவைகளை அழித்து விடுகிறார். இதனால் தான் அது ஹரி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பாவங்களை அபகரித்து கொள்கிறது. சுதர்சன் என்பதன் பொருளே பார்ப்பதற்கு மிகவும் அழகானது என்பதாகும். நடுவில் கிருஷ்ணரின் தோற்றம் போல் கிருஷ்ணரும் அதற்குள் சலனமில்லாத நிலையான சிறப்பான நட்சத்திர கூட்டத்தில் ஒரு புள்ளி போல் துருவ நட்சத்திரம் உள்ளது. அதுதான் தாரகநாத் எனப்படுகிறது. இங்கே நிலையாக இருப்பதன் மூலம் யோகிக்கு நிலையான சச்சித் ஆனந்தம் கிடைக்கிறது. ஆகாயம் போல் இருப்பதால் இது ஆகாய குகை என்றும் கூறப்படுகிறது. அங்கே யோகியானவர் நிலையாக இருந்தால் யோகிக்கு எல்லா தர்ம நெறிகளின் ஞானம் உண்டாகிறது. இதை பற்றி குறிப்பிட்டுத்தான் யுதிஷ்டிரர் மகாபாரதம் வனப்பருவம் வக் யக்ஷன் சம்பாஷணை இந்த கூடஸ்தா தான் அக்ஷர புருஷர் அல்லது
அழிவில்லாத புருஷர் என்ற பெயருடன் பிரசித்தி பெற்றிருக்கிறது. இந்த கூடஸ்தா ரூபமுள்ள சுதர்சன் சக்கரத்தை பார்த்த பிறகு யோகியின் எதிர்மறை மனோபாவங்கள் அல்லது பற்றின் மீது ஆசை கொண்ட அசுர குணங்கள் நாசமடைகின்றன. அப்பொழுது யோகி பற்றற்ற மார்க்கத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றான். இதையே குறிப்பிட்டு துளசிதாசர் கூறுகிறார். அயோத்தியா காண்டம், ராமசரித மானஸ். இந்த உலகம் பார்க்க தகுந்தது, நீதான் பார்ப்பவன் ஆத்மா. பிரம்மா, விஷ்ணு, மகேஷன் முதலாயவர்களை நீதான் ஆட்டுவிக்கிறாய். அவர்கள் கூட உன்னுடைய ரகசியத்தை அறிய மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை மற்ற யார் அறிந்து கொள்ள முடியும்? துளசிதாஸ் கூறுகிறார், இந்த உலகம் பார்க்க தகுந்தது, நீதான் பார்ப்பவன். பிரம்மா, விஷ்ணு, மகேஷன் ஆகியோரை நீதான் ஆட்டுவிக்கிறாய். அதாவது சத்வ, ரஜோ மற்றும் தமோ குணங்கள் ஆகிய இந்த 3 குணங்கள் தான் 3 தேவர்கள் ஆகும். பிரம்மா படைப்பவர், அதாவது ரஜோ. மகேசன் அழிப்பவர், அதாவது தமோ குணம். மற்றும் விஷ்ணு காப்பவர், அதாவது சத்வகுணம். இவைகளின் எடுத்துக்காட்டுகளாகும். இந்த 3 குணங்களையும் நடத்தி செல்பவர் நீ ஆத்மா தான். ஏனென்றால் நம் உடலில் நிலையாக இருக்கும் இந்த 3 குணங்களும் பிராணசக்தி மூலமாக இயக்கப்படுகின்றன. பிராணன் இருந்தால்தான் இவைகளும் நிலைத்திருக்கும். பிராணன் இல்லை என்றால் இந்த 3 குணங்களும் கிடையாது. எனவே இந்த 3 குணங்களையும் நீதான் ஆட்டுவிக்கிறாய் என்று அவர் கூறுகிறார். அதாவது, ஹே ஆத்மாராம், இந்த 3 குணங்களுக்குண்டான தேவதைகளுக்குள் நீதான் கூடஸ்தா சைத்தன்ய உருவத்தில் அமர்ந்திருக்கிறாய். எனவே அவர்கள் கூட உன்னை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. பின் இந்த 3 குணங்களை தவிர மற்ற எல்லா இந்திரியங்களும் உன்னை எவ்வாறு அறிய முடியும்? நீதான் ஆத்மாராம் உருவில், அதாவது கூடஸ்தா சைத்தன்யா தோற்றத்தில் எல்லா சரீரங்களிலும் அமர்ந்து பிரகாசிக்கிறாய். ஆகையால் யோகிராஜ் கூறியிருக்கிறார், தன்னுடைய தோற்றம் புள்ளி போன்றது, அது எல்லோருக்கும் உள்ளே இருக்கிறது. அதே கூடஸ்தாவை குறிப்பிட்டு கபீர்தாஸ் கூறுகிறார், அதாவது உலக மக்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையில் எப்படி இறக்க வேண்டும் என்பதை யாரும் அறியவில்லை. மறுபடியும் மரணம் அடைய வேண்டியதில்லை என்பது போல் யாருடைய மரணமும் இதுவரை உண்டாகவில்லை. உண்மையில் மரணம் 2 வகைப்படும். யாருக்காவது மரணம் என்ன என்பதை தெரிந்திருந்தால் ஒன்று சாதாரண மரணம், மற்றொன்று அசாதாரணமான மரணம் என அறியலாம். ராம் துவாரே, ராமர் துவாரம் மூலமாக யார் யார் மரணம் அடைகிறார்களோ அவர்கள் மறுபடியும் மரணம் அடைய வேண்டியதில்லை. ஏனென்றால் பிறப்பு எடுத்தவுடன் மரணம் கட்டாயம் ஏற்படும். இந்த ராம் துவாரே என்பது என்ன? இது ஏதாவது ஒரு கோயிலுக்கு முன்வாசல் படியில் ஸ்தாபிக்கப்பட்ட ராமர் சிலைக்கு முன்னால் இறப்பதை பற்றி கூறப்பட்டிருக்கிறதா? யாராவது ஒருவர் இந்த மாதிரி கோயில் வாசலில் இறந்தால் பின் அவருக்கு புனர்ஜென்மம் கிடையாதா? சாது கபீர்தாஸ் மகான் அவ்வாறு கூறுவதில்லை. கூடஸ்தாவின் நடுவு நிலையாக இருக்கும் புள்ளி நட்சத்திரம் ஆகாய குகை என்று கூறப்படுகிறது. யார் சாதனை மார்க்கத்தில் முன்னேறிவிட்டார்களோ அவர்கள் அந்த புள்ளி நட்சத்திரத்தை பார்க்க முடியும். அதுதான் ஆத்மாராம் அல்லது ராம் துவார் ஆகும். அவர்கள்தான் ஆத்ம நாராயணன் ஆகும். அவர்கள் எல்லா துன்பங்களையும் அழிக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள். அந்த புள்ளி போன்ற தோற்றமுடைய ராம்துவாரின் தரிசனம் செய்து யார் சரீரத்தை தியாகம் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு புனர்ஜென்மம் உண்டாவதில்லை. எனவே மகாத்மா கபீர்தாஸ் இந்த உலகில் ராம்துவார் ரூபமான கூடஸ்தாவின் தரிசனம் செய்து கொண்டே சரீரத்தை தியாகம் செய்யும் மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கிண்டலாக கேட்பார். இவ்வாறு யார் மரணத்தை வரவேற்கிறார்களோ அவர் ஜனனம் மரணம் ஆகிய கட்டுக்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். யோகிராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார், என்னவென்றால் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு போவதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் உலகத்தை விட்டு போவது என்றால் என்ன என்பதை உணராமலேயே பேசுகிறார்கள். போவது என்றால் எந்த இடத்திலிருந்து திரும்பி வர தேவையில்லையோ, திரும்பி வராமலே இருப்போமோ அந்த இடத்திற்கு போவதுதான் அதுதான் உண்மையிலேயே போய்விடுவது. அந்த கடவுள் அருள் பெற்று வாழ்கிற எனக்கு மட்டுமே அந்த நிலை கண்டு பரிச்சயமானதாகும். இதையே குறிப்பிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் கூறியிருக்கிறார். பகவத்கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 10, 12 மற்றும் 13. மரண காலத்தில் திட சித்தத்துடன் பக்தி பூர்வமாக யாரொருவர் யோக பலத்தின் மூலம் 2 புருவங்களுக்கு நடுவில் பிராணனை உயிர் மூச்சை நிலை நிறுத்தி கொண்டு இறைவனை ஸ்மரிக்கிறார்களோ அவன் திவ்ய பரமாத்மா சொரூபியான புருஷோத்தமனை அடைகிறான். எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி இந்திரியங்கள் மூலமாக வெளி விஷயங்களில் கட்டுப்படாமல் மனதில்
எதிலும் ஈடுபடுத்தாமல் ஸ்திரமாக இருந்து இரு புருவங்களுக்கும் நடுவில் பிராணனை முழுவதுமாக நிறுத்தி ஒரே அக்ஷரமான பிரம்மத்தின் உருவம் கொண்ட ஓம்காரத்தை ஜபம் செய்து கொண்டே என்னை பரமாத்மா ஸ்மரன் அல்லது தியானம் செய்து கொண்டே யார் யார் சரீரத்தை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பரமகதி கிடைக்கிறது. ஜோதிஷ் மந்தம் கேது மந்தம் திரிசக்ரமம். மரணம் தருவாயில் யார் எப்படி எண்ணுகிறார்களோ அப்படி ஆகிறார்கள். நீங்கள் சச்சித் ஆனந்தம் ஆகிய தோற்றம் கொண்டவர்கள். சரீர தியாகம் செய்யும் பொழுது யார் எப்படி நினைக்கிறார்களோ பின்னால் வரும் அல்லது அடுத்த பிறவியில் அவர் அப்படியே ஆகிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் சச்சித் ஆனந்தம் ஆகிய தோற்றம் கொண்டவர்கள். ரிக் வேதத்தில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, கூடஸ்தா பிரம்மத்தில் 3 சக்கரங்கள் உள்ளன. முதலில் ஜோதி சக்கரம், அதன் முடிவில் கிருஷ்ண சக்கரம் மற்றும் நடுவில் நட்சத்திர சக்கரம் உள்ளன. இந்த 3 சக்கரங்களில் நிலையாக ஸ்திரமாக இருப்பதால் நன்றாக பிரம்மத்தில் நிலை பெற்றிருக்கலாம். இந்த 3 சக்கர ரூபம் கொண்ட ரதத்தில் சவாரி செய்வதால் பிரம்மநிலை கிடைக்கிறது. அநேக தடவைகள் சூரிய தரிசனத்திற்கு பின்னால் கோடிக்கணக்கான சூரியங்கள் உதிக்கின்றன. அப்பொழுது எல்லாமே பிரம்மமயம் ஆகிவிடுகிறது. கூடஸ்தாவின் உள்ளே இருக்கின்ற நட்சத்திர ரூபமான குகையில் நிலை பெற்றிருக்கும் பொழுது யோகிக்கு அற்புதமான இவ்வுலகில் காண முடியாத பல விஷயங்களை கூறும் சக்தி கிடைக்கிறது. அப்பொழுதும் அந்த பிரம்ம ஜோதியாகிய நட்சத்திர தோற்றத்தை அவர் பார்க்கிறார். அது தாரகநாத் எனப்படுகிறது. ரிக்வேதம், அதாவது அந்த கூடஸ்தா அக்ஷரனில் உள்ள நட்சத்திர தோற்றம் கொண்ட புள்ளி போன்ற ஜோதிதான் நிலையான மூல பிரம்மமாகும். அதைத்தான் நாம் எப்பொழுதும் பூஜை புனஸ்காரங்கள் செய்து மந்திரங்களினால் உச்சாடனம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் அந்த விராட மிகப்பெரிய சூரியன் இருக்கிறது. அதற்குள் தான் புருஷோத்தம நாராயணன் இருக்கிறார். அவர் எல்லா சம்பத்தும் எல்லா செயல்களையும் நடத்துபவர். அவருள் ஆழ்ந்து சமாதி அடைவதுதான் பரம ரகசியமாகும். யோகிராஜ் அவர்கள் கிரியா யோகம் மூலமாக கண்கள் திறக்கின்றன, மலர்கின்றன என்று கூறுகிறார். எல்லா ஜீவராசிகளிலும் ஒரு பரமாணு மனத்தின் அணு, அதாவது ஒரு சூட்சமமான அசையக்கூடிய அணு இருக்கிறது. அந்த அசையும் அணுவிலிருந்து எந்த ஜோதி மண்டலம் பிரகாசிக்கின்றதோ அதுதான் கூடஸ்தா பரம்பொருள் ஆகும். யோகிராஜ் தன்னுடைய ஒவ்வொரு நாட்களிலும் செய்யும் நியமங்களை பற்றி எழுதும் பொழுது கூடஸ்தா சம்பந்தமான விஷயத்தை கீழ்காணுமாறு எழுதியிருக்கிறார். அதாவது, சிருஷ்டியுடன் இணைந்து அல்லது உலகின் எல்லா நிலைகளிலும் கிருஷ்ணனின் நிறமான அடர்ந்த கருநீளமான தோற்றத்தில் எது இருக்கிறதோ அதுதான் கூடஸ்தாவாகும். அதை எப்பொழுதும் மறக்காதே. அது எப்பொழுதும் எல்லோர் முன்னிலையிலும் இருக்கிறது. அதை திறந்த கண்களில் நன்றாக பார். மேலும் ஓங்கார தியானம், ஜபம், கிரிய யோகம் மூலம் தினமும் சதா நினைவு கூறு. எனவேதான் யோகிராஜ் அவர்கள், நீங்கள் கீதையில் ரகசியத்தை அறிந்து கொள்ள விரும்பினால் முதலில் உங்கள் சரீரமான கோவிலில் நுழைய வேண்டும். சரீரத்தின் வெளியில் இருந்து கொண்டு கீதையை அறிந்து கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார். கீதையின் முதல் ஸ்லோகத்திலேயே பாருங்கள், பகவான் கூறியிருக்கிறார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. இங்கே பகவான் 2 சேத்திரங்களை பற்றி விவாதிக்கிறார். ஒன்று தர்ம கஷேத்திரம், மற்றொன்று குரு கஷேத்திரம் அல்லது கர்ம கஷேத்திரம். எல்லா வகையான தர்மங்களும் கர்மங்களும் இந்த சரீரமான கஷேத்திரத்தின் மூலமாக சீர்படுத்தப்படுகின்றன. தேகத்தை விட்டு தனியாக தர்மமும் கர்மமும் சீர் செய்வது என்பது முடியாத காரியம். எனவே இந்த சரீரம்தான் குரு கஷேத்திரமும் தர்ம கஷேத்திரமும் ஆகிய 2ம் ஆகும். தேகம்தான் கஷேத்திரம். இது சம்பந்தமாக பகவான் கிருஷ்ணர் கீதையில் அத்தியாயம் 3 இவ்வுடல்தான் கஷேத்திரம் எனப்படுகிறது என்று கூறுகிறார். கீதையை முழுமையாக அறிவதற்கு சரீரம் என்ற கோவிலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கீதையின் ரகசியம் வெளிப்பட முடியும். கீதையானது பாரத தேசத்தின் உயிர் நாடியாகும். கீதை முழுவதும் யோக விஞ்ஞானம் மற்றும் ஆத்மா சம்பந்தமான விஞ்ஞானமும் நிறைந்த நூலாகும். இவ்வாறு கீதையின் ரகசியத்தை அறிந்து கொண்டால் மனித வாழ்க்கையின் சாரத்தை பற்றிய முழு விபரமும் அறிய முடிகிறது. கிளியை போல திருப்பி திருப்பி சொல்வதால் என்ன லாபம்? கீதையை தெரிந்து கொள்வதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு பிராணாயாமம், கிரியாயோகம்
ஆகிய சாதனை மிகவும் அவசியம். குரு வம்சம் கௌரவர்கள் பக்கம் கர்மத்தில் கட்டுப்படுவது ஆகும். பாண்டவர்கள் வம்சம் பக்கம் என்பது அவைகளிலிருந்து விடுவித்துக் கொள்வதாகும். இந்த இரண்டு பக்கங்களுடைய சண்டையானது மனித ஜீவன்களில் இதயத்தில் தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கீதையின் யுத்தமும் அநேக காலமாக ஆரம்பிக்கப்பட்டது. மகாத்மா ராம் பிரசாத் அவர்கள் கூறியிருப்பதாவது, ஆசை அல்லது பற்று இவைகள் இரண்டு பத்தினிமார்கள் போல் ஆகும். இவைகளில் விடுதலையை கூடவே வைத்துக்கொள். விவேகம் அதன் புத்திரன் சத்தியம் என்னும் கதையை அவனுக்குத்தான் கூற வேண்டும். ஸ்கந்த புராணத்தில் காசி காண்டத்தில் காசி மாநகரின் மகாத்மியத்தை பற்றி விவாதிக்கும் பொழுது, சிரேஷ்ட ஸ்தலமான காசி கஷேத்திரத்தில் யார் ஒருவரின் மரணம் நேரிடுகிறதோ அவர் மறுபடியும் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையின் ஆதாரத்தின் பேர் ஒரு பக்தர் தன் வயோதிக காலத்தில் காசியில் வந்து வசிக்க ஆரம்பித்தார். அவர் ஒரு உயர்ந்த கல்வி ஞானம் அடைந்தவர். வாழ்க்கையில் செல்வத்திலும் செழிப்பாக இருந்தார். அவர் தனியாக ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தார். அவர் பெரும்பாலும் யோகிராஜிடம் வந்து கீதா வியாக்கியானம் கேட்டார். அவர் வயதில் யோகிராஜை விட மூத்தவர். ஒரு நாள் பாடம் முடிந்தவுடன் எழுந்து நின்று யோகிராஜ் அவர்களுக்கு வணக்கம் செய்தார். யோகிராஜ் அவர்கள், நீங்கள் என்னை விட வயதில் மூத்தவர், என்னை வணங்காதீர் என்று கூறினார். அந்த வயோதிகர், இன்று வரை நான் கீதையை பற்றி அநேக விதமான வியாக்கியானங்களை கேட்டிருக்கிறேன், படித்தும் இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான வியாக்கியானத்தை நான் எப்பொழுதும் கேட்கவில்லை. என்னுடைய கண்கள் திறந்தன. இன்று முதல் நான் தங்கள் பக்தன் என்று கூறினார். ஒரு நாள் யோகிராஜ் அநேக பக்தர்களால் சூழப்பட்டு உட்கார்ந்திருந்தார். ஒரு பிரபலமான பண்டிதர் காசி காண்டத்தை பற்றி வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தார். காசியில் இறந்தால் மறுபிறப்பு ஏற்படுவதில்லை, இதை பற்றி வியாக்கியானம் செய்து கொண்டே பண்டிதர் சில சந்தேக பூர்வமான விஷயங்களை பற்றி விவாதம் செய்தார். இவைகளை கேட்டவுடன் அந்த வயோதிகர் கைகளை கட்டி கொண்டு பண்டிதரிடம், இம்மாதிரி பேச்செல்லாம் பேசாதீர்கள். இந்த சிவஸ்தலத்தில் வந்து மரணத்தை எதிர்நோக்கி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இம்மாதிரியெல்லாம் நீங்கள் பேசினால் என்னுடைய நம்பிக்கையை இழந்து விடுவேன் என்று கூறினார். வயதான காரணத்தினால் அந்த வயோதிக பக்தர் உடல் அசௌகரியமாகிவிட்டார். முன்னர் போல் இப்பொழுது நடப்பது கஷ்டமாகிவிட்டது. வீட்டு சொந்தக்காரி வயதான கிழவி ஒரு நாள் யோகிராஜிடம் வந்து, அந்த பெரியவர் படுக்கையிலேயே மலஜலம் கழித்து படுத்திருக்கிறார், அவரை யார் பார்த்து கொள்வது என்று கேட்டார். அவரால் அந்த வயதான மாது மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். யோகிராஜ் அவர்கள், நான் என்ன செய்வேன், அவர்தான் என் கூட இல்லையே என்று கூறினார். வயோதிக வீட்டுக்கார கிழவி, அவர் தினமும் கீதையை கேட்பதற்கு உங்களிடம் வருகிறார், எனவே நீங்கள் தான் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறினார். யோகிராஜ் விரக்தி அடைந்த குரலில், நீங்கள் அவரை கவனிக்க வேண்டியதில்லை, இது யாருடைய கடமையோ அவரே கவனிப்பார் என்று கூறினார். அந்த பக்தர் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார் என்ற சமாச்சாரம் கிடைத்தது. சரீரத்தை விடுவதற்கு முன் ஒருமுறை யோகிராஜை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பினார். யோகிராஜும் அவரை பார்க்க சென்றார். அவர் அங்கு சென்றவுடனே வயோதிகர் அவரிடம், தயவு செய்து தங்கள் இரு பாதங்களையும் என் நெற்றியில் படும்படி ஸ்பர்ஷம் செய்யுங்கள் என்று சொன்னார். யோகிராஜ் புன்சிரிப்புடன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீர்கள், மரணத்திற்கு முன் நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறினார். இரண்டு கைகளையும் உயர்த்தி வயோதிகர் அவரை ஆசீர்வாதம் செய்தார். அதன் பின் அவர் மெதுவாக தன் உணர்ச்சியுடனேயே பிரம்மத்தில் ஐக்கியமாகி விட்டார். இவ்வாறு வயோதிகர் பிரம்மத்துடன் இணைந்த காரணத்தினால் யோகிராஜ் தன்னை விட மூத்த பெரியோர்களை மதித்தார் என அறியலாம். இல்லறத்திலிருந்து கொண்டு எல்லாவிதமான சமூக கடமைகளையும் அவர் கடைபிடித்தார். எல்லோரும் தங்கள் மனதை கட்டுப்படுத்துவது அவசியம் மற்றும் உசிதமானது என்று யோகிராஜ் கூறுவது வழக்கம். மனம் நிலையாக ஸ்திரமாக இல்லாத பட்சத்தில் சாதனை செய்ய முடியாது. குடும்ப காரியங்களையும் நல்ல விதமாகவும் வளமாகவும் அமைக்க முடியாது. மனிதனுக்கு மனித சக்திக்குட்படாத உண்மைகள் தத்துவங்கள் பொங்கி வருகின்றன. பிராணன் நிலையில்லாமல் சஞ்சலத்துடன் இருப்பதால்
மனம் சஞ்சலத்துடன் இருக்கிறது. உள்மூச்சு வெளிமூச்சின் வேகம் வெளியிலேயே நடப்பதால் தான் மனமானது வெளிப்பக்கம் ஓடுகிறது. யோக சாதனை மூலம் உள்மூச்சு வெளிமூச்சின் போக்கு உள்ளேயே நடத்துவதால் மனமும் உள்ளேயே இருக்கிறது, நிலையாக இருக்கிறது. நிலையான மனம் அல்லது சித்தம் மூலமாக சூட்சுமத்திலும் சூட்சுமமான இறை உண்மை நிரூபணம் ஆகிறது. எனவே அவர் சீரான ராஜயோகத்தில் வரும் சகஜ கர்மம் செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் உபதேசித்தார். குறிப்பாக அவர் எல்லா வாலிபர்களும் இந்த கர்மத்தை கடைபிடித்து அவர்களுடைய வாழ்க்கை சுகமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் கிரியா யோகத்தை கற்றுக் கொடுத்து குறிப்பாக இளைஞர்களை தன் பக்கம் வசீகரித்தார். இளம் வயதிலேயே இந்த கிரியா யோக சாதனை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதினால் பின்னால் ஒரு நீண்ட காலம் கிடைக்கிறது. இந்த வாழ்க்கையிலேயே ஆன்மீக மார்க்கத்தில் சித்தி கிடைத்து வெற்றியும் கிடைக்கிறது என்று அவர் கூறுவது வழக்கம். இறைவனை அடைய சாதனை செய்யுங்கள் அல்லது செய்யாமல் இருங்கள். ஆனால் மனதின் வசத்தில் அடிமையாகாமல் மனதை உங்கள் அடிமையாக ஆக்குங்கள். அது மிகவும் அவசியம் என்றும் கூறுவது வழக்கம். மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். எல்லா விதமான கெட்ட சேர்க்கைகளுக்கும் மூல காரணம் மனம்தான். கிரியா யோகம் செய்யாமல் மனதை தன்வசம் வைத்துக் கொள்வது முடியாத காரியம். இறை சாதனை செய்ய விருப்பம் அல்லது தூண்டுதல் இல்லாவிட்டாலும் இந்த காரியம் எல்லோருக்கும் அவசியம். இதனால் மனம் தன் வசமே இருக்கிறது. பழங்காலத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் கூட இந்த யோகம் என்னும் செயலை செய்தார்கள். யோகிராஜ் ரிஷிகள் மூலமாக காண்பிக்கப்பட்ட மார்க்கத்தை தான் இல்லறவாசிகளுக்காக புனர் நிர்மாணம் செய்தார். இந்த சகஜ கர்மம் என்று எதை சொல்கிறோம்? இது சம்பந்தமாக கீதையில் பகவான் கூறுகிறார், சகஜம் கர்ம கௌந்தேய சந்தோ சமபி நத்யஜேத். பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 48. கேடுடையது எனினும் உடன் பிறந்த கர்மத்தை விட்டுவிடலாகாது. சகஜ என்பதன் அர்த்தம் சுலபமான அல்லது சாதாரணமான, சரளமான என்பது அல்ல. ஆனால் சகஜ என்பதன் அர்த்தம் பிறப்பிலிருந்தே கிடைத்தது அல்லது பிறப்போடு இணைந்தது என்பதாகும். அதை அடைவதற்கு எந்தவிதமான கஷ்டமும் பட வேண்டியதில்லை அல்லது முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஜீவன் பிறப்பு எடுக்கும் பொழுது கூடவே இட மற்றும் பிங்களா என்னும் 2 நாடிகள் மூலம் உள்மூச்சு வெளிமூச்சு நடந்து கொண்டிருக்கின்றன. அதுவரை பிராணன் உயிரோடு இருக்கிறது. அதுதான் எல்லா ஜீவன்களின் தோழனாகும். பிறப்பிலிருந்து மரணம் வரை கூடவே இருக்கும் தோழனாகிய உள்மூச்சு வெளிமூச்சு, இதை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். இந்த சுவாசத்தின் சகஜ கர்மம், அதாவது பிராணாயாம யோகம், ஆத்ம கர்மம் அல்லது பிராணாயாமம் எப்பொழுதும் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. முதலில் இந்த சகஜ கர்மம் ஆரம்பத்தில் அபியாசம் அல்லது பழக்கம் இல்லாத காரணத்தால் குற்றம் குறையுள்ளாததாக இருக்கலாம். அப்பொழுது கூட அதை விட்டுவிடக்கூடாது. பயிற்சி செய்ய செய்ய சரியாகிவிடும். பகவான் கிருஷ்ணரும் இதைத்தான் கூறியிருக்கிறார். யோகிராஜ் யாரையும் வீடு வாசல் துறந்து செல்ல வேண்டும் என்று உபதேசம் செய்வதில்லை. ஆனால் உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு யோக சாதனை செய்ய வேண்டும் என்று ஊக்குவிப்பார். உலகில் வாழ்ந்து கொண்டே யோக சாதனை மூலமாக இறைவனை இதயத்தில் ஸ்தாபித்து கொண்டு இல்லற வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். சாஸ்திரம் மற்றும் விஞ்ஞான பூர்வமான இந்த யோக சாதனை மூலமாக மனம் அல்லது சித்தத்தை ஒருமுனைப்படுத்தி நிறுத்தி பின் சஞ்சலமில்லாத நிலையில்தான் மெதுவாக சித்தம் பரிசுத்தமாகும். பின்னர் பரிசுத்தமான சித்தத்தில் பிரேமை, சாந்தி மற்றும் இறை பக்தி முதலியன பிறக்கும். அப்பொழுது உலக நடைமுறையோடு ஒற்றுமை அல்லது ஒரே ஆத்மா என்பதை ஸ்தாபித்து துவேஷம் மற்றும் ஹிம்சை முதலியன இல்லாமல் சிரேஷ்ட மனித ரூபத்தில் மாற்றம் ஏற்படும். பிராணன்தான் சால சிறந்தது, சிரேஷ்டமானது. எல்லாமே அதுதான். மிகச்சிறந்த பிராணனுடன் சேர்ந்துதான் மனிதன் சிரேஷ்டவனாகிறான். யோகிராஜ் கிரகஸ்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே நிரந்தரமாக நெடுநாட்கள் யோக சாதனை செய்த பிறகு கிரியா யோகத்தின் ஆராய்ச்சியின் அத்தியாவசியத்தை அறிந்து கொண்டார். மேலும் சாதாரண ஜனங்களுக்கு இடையில் கிரியா யோகத்தை சீராக பயில்வதற்கு ஊக்குவித்து யோக சாதனை என்னும் வித்தையை விதைத்தார். ஓம் தொடரும்.